ஹலோ ஆல், வெல்கம் டு ரைட் அசிஸ்டன்ட் தமிழ். மத்திய அரசு ஒரு சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சன்சார் சாதி செயலி என்பது இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட மொபைல் பாதுகாப்பு செயலியாகும். சன்சார் சாதி செயலி நிறைய தரவை தொலைபேசியிலிருந்து கோரக்கூடும். இந்தியாவில் விற்பனையாகும் அனைத்து ஃபோன்களிலும் சன்சார் சாதி கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட இது ஒரு பாதுகாப்பான செயலி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அது நிறைய தரவை தொலைபேசியிலிருந்து கோரக்கூடும்னு சொல்கிறாங்க. அதாங்க நம்ம நார்மலாக ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது அது ஆப் பர்மிஷன்லாம் நிறைய கேட்கும். அதாவது பார்த்திங்கன்னா இமேஜி, கேமரா, மைக்ரோஃபோன், லொக்கேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது அலோவ் பண்ண சொல்லும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இந்தியாவில் நிறைய விற்பனையாகும் ஃபோனில் சன்சார் சாதி இனிமேட்டு கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய தொலைத்தொடர்புத்துறை உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த செயலி அனைத்து புதிய தொலைபேசிகளிலும் இருக்க வேண்டும் எனவும், பழைய மொபைல் ஃபோன்களிலும் சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக இந்த செயலி இடம்பெற வேண்டும் எனவும் அடுத்த 120 நாட்களுக்குள் இந்த பணிகளை முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய அனைத்து மொபைல் ஃபோன் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சன்சார் சாதி செயலி என்பது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட மொபைல் பாதுகாப்பு செயலியாகும். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த செயலி தொடங்கப்பட்டது. அதாவது இந்த ஆப் பார்த்திங்கன்னா, புதிய ஃபோனில் இல்லாமல் பழைய ஃபோன்லேயும் சாஃப்ட்வேர் அப்டேட் மூலயமாக இந்த செயலி இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 120 நாள், அதாவது 4 மாதத்துக்குள்ளே இந்த பணிகள்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அனைத்து மொபைல் ஃபோன் நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இது ஒரு பாதுகாப்பு செயலின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் உள்ள ஒரு ஆப்புன்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்பை இந்த வருஷம் 2025 ஸ்டார்டிங்லேயே இந்த ஆப்பை தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதோடைய ஃபியூச்சர்ஸ், இந்த ஆப்போட ஃபியூச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. தொலைந்து போன அல்லது திருடு போன மொபைல் ஃபோன்களை கண்டுபிடிக்கவும், IMEI மோசடி, ஒருவர் பெயரில் எத்தனை சிம் கார்டுகள் உள்ளன என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை சன்சார் சாதி செயலி மூலம் பெறலாம். அதே சமயம் சன்சார் சாதி செயலி நமது தொலைபேசியிலிருந்து நிறைய தரவை கோரக்கூடும். இதில் அழைப்பு பதிவுகள், மெசேஜ்கள், கேமரா மூலம் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை பதிவு செய்வதற்கான அணுகல் ஆகியவை அடங்கும் என்பதால் மக்களுக்கு இதனால் அச்சப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தொலைஞ்சி போன அல்லது திருடு போன ஃபோன்களை இது மூலயமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெயரில் எத்தனை சிம் கார்டுகள் உள்ளன என்பதை பற்றி இந்த சன்சார் சாதி செயல் மூலம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் தொலைபேசியிலேருந்து நிறைய தரவை கோரக்கூடும். இதில் அழைப்பு, மெசேஜு, கேமரா, லொக்கேஷன்ஸ், வீடியோ கால், இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மக்களுக்கு ஒரு பயம் இருக்க தான் செய்யுது, இன்னமும் சரி. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வர்றதால மக்களுக்கு அச்சம் இருக்க தான் செய்யும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயம் கொண்டு வரலாமா வரக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயத்த கமெண்ட் மூலயமா நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.